வெல்கம் ஏஜே மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8ல செகண்ட் டிவிஷனில் செகண்ட் சம் செய்ய போகிறோம். இஃப் ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 220 எக்ஸ் ப்ளஸ் 100 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைண்டர் 0 தான் வரும். இங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது பாருங்களேன். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு பின்னால் ஏபியை கொடுத்தா ஈஸியாக கடைசி ஸ்டெப்பில் செஞ்சுருவோம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னால் ஏபி இருக்குது. அப்போ நம்ம எப்படி செய்யணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பவர்ஸை வச்சு அசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதிக்கலாம், டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதிக்கலான்னு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சம்மை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது பேக் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதாவது ரிவர்ஸில் எழுதிக்கலாம், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்குவோம். எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 100 ப்ளஸ் 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர்டு ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4 எழுதிட்டு சேர்த்து விட்டுருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க போகிற வேல்யூ கான்ஸ்டன்ட்டில் தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸு கிடைப்பாங்க, அடுத்து தான் எக்ஸு ஸ்கொயர்டு கிடைக்க போகிறாங்க. சரி, இந்த 100 எதனுடைய ஸ்கொயர் நம்பர்? 10 10 10s 100 எழுதிக்குவோம். இப்போ டக்குன்னு சும்மா 100 எடுத்து எழுதி செப்பரேட் பண்ணிட வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 டேர்ம் எடுத்துகிட்டு வருவோமா? 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர். அடுத்த வேலை என்ன? நம்ம இங்கே மேலே போயிட வேண்டியதுதான். இதை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 20 மாறிடுது. நெக்ஸ்ட்டு டியூட்டி நம்ம சைன் போடுறது தான். சைன் இங்கே என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ஸையும் போட்டு முடிச்சிருங்க. இனிமேல் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் எடுத்துகிட்டு போவோம். 220/20 டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 0க்கு 0வை டிவைட் பண்ணிடலாம். அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும், 11 கிடச்சிருச்சு. இப்போ இங்கே வர வேண்டியவங்க யார்? 11. கான்ஸ்டன்ட்டுக்கு அடுத்து 11x, இங்கேயும் எக்ஸை போட்டுருவோம். செகண்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவங்கள கண்டுக்கவே வேணாம், அப்படியே எழுதிட வேண்டியது தான். இப்போ செகண்ட் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா 11 11s 121x ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டோம். ஓகேயா? செப்பரேட் பண்ணுவோமா? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிடுவாங்க. இங்கே நமக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுமா இருக்குது. பிக்கஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ் தான், அதனால் ஆன்சர் நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்க போகுது. இப்போ 1ல் 1 போனால் 0, 6ல் 2 போனால் 4, 3ல் 1 போனால் 2, 240x ஸ்கொயர்டு நமக்கு கிடைச்சிருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிறவங்கள இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடுவோமா? அவங்க யார்? ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4 அவங்களும் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டியூட்டி நமக்கு எப்போவுமே என்னென்னா, இந்த 10ஆல் ஏற்கனவே 2வை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம், அதை ஃபஸ்ட்டு டேர்மாக எழுதிக்கோங்க. செகண்ட் டேர்ம் என்ன? இங்கே 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும்? 22x. தேர்ட் டேர்மும் வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னால் குறி போட்டுருவோமா? இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் தான். ஃபஸ்ட் நம்பர் என்னது? 240 டிவைடட் பை 20. 20ஆல் டிவைட் பண்ணுறது 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 1 2s 2, 2 2s 4, 12. இங்கேயும் போடுங்க, இங்கேயும் போடுங்க. கூட யார் வரணும்? எக்ஸுக்கு அடுத்து எக்ஸு ஸ்கொயர்டு, இங்கேயும் எக்ஸு ஸ்கொயர்டு. இந்த ஒரு டேர்மு 2 டேர்மு 3 டேர்மு இங்கே எழுத மறந்துடாதீங்க. ஓகேயா? இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவங்கள அப்படியே கண்டுக்காமல் எப்போவுமே எழுதிடலாம். செகண்டுக்கு நம்ம 2 பேரை மல்டிப்ளை பண்ணணும். இந்த 12ஆல் இந்த 22 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 12 12s 144 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இந்த செகண்ட் டேர்முக்கு எழுத போகிறோம். 22 × 12 மல்டிப்ளை பண்ணுவோமா? 12 டேபிளே நான் பண்ணிடுறேன். 2 12s 24, 2 4 போட்டுட்டேன், 2 பேலன்ஸ் வச்சுருக்கேன். மறுபடியும் 24 2 சேர்ந்தா 26. ஓகேயா? அப்போ இங்கே நான் என்ன எழுதணும்? 264x கியூப். அடுத்து கடைசியாக 12 12s
144ன்னு நமக்கு தெரியும். அப்படி எழுதிருங்க. எக்ஸ் பவர் 4 அப்படி அப்படியே கீழே இறங்கி வந்துடுவாங்க. இங்கே கீழே பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறனால 0 மஸ்ட்டு கட்டாயம் எழுதணும். இப்போ சைன்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே எல்லாமே ப்ளஸில் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏ யாருப்பா? ஏ ஈக்குவல் டு 144. பி யாரு? 264. எவ்வளோ அழகாக ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? பொறுமையாக செய்யுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மோடி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.